சென்னை எழும்பூரில் நடந்து வந்த திமுக உண்ணாவிரத போராட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. தற்பொழுது திமுக எம்பி ஆர் ராசா உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். கொண்டு வந்திருக்கீங்க. Take it granted. நாங்கள் தனித்தமிழ்நாட்டெல்லாம் கைவிட்டுட்டோம். ஆனா if you are continuing such a legal repercussions, take it granted, we will be the next ruling party in Tamil Nadu. அண்ணா சொன்னார் 63. நாங்கள் கைவிட்டு விட்டோம். ஆனா இந்த மாதிரி சட்ட நெருக்கடி எங்கள் மீது திருப்பீர்களானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அடுத்த ஆட்சியாளர்கள். நான் இங்கே சொல்ல வருவது எல்லா சட்டத்தையும் எல்லாரும் பேசிட்டார். பாரதி பேசிட்டார், சிதம்பரம் பேசிட்டார், எல்லாரும் பேசிட்டார். திரும்ப திரும்ப இந்த தவறுகளை மோடியும் அமித்ஷாவும் இந்த அரசாங்கம் செய்யுமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 3 சட்டமே இந்த ஆட்சியை மாற்றுவதற்கான ஒரு காரணியாக அமையலாம், அல்லது அரசியல் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தலாம். அந்த பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வல்லமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த மகத்தான தலைவரிடம் இருக்கிறது. அவர் கையிலே இருக்கிற படைக்கலனாக இருக்கிற சிவாவாக இருந்தாலும், இளங்கோவாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், பாரதியாக இருந்தாலும், அவர் என்ன உத்தரவிடுகிறாரோ அதை நிறைவேற்றும் இடத்திலே உங்களோடு சேர்ந்து நாங்களும் இருப்போம் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த உண்ணாவிரத்தை முடித்து வைக்கிறேன். நன்றி, 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 வணக்கம். சென்னை எழும்பூரில் நடந்து வந்த திமுக உண்ணாவிரத போராட்டம் நிறைவு பெற்றுள்ளது. உண்ணாவிரதத்தை நிறைவு செய்து திமுக எம்பி ஆர் ராசா உரையாற்றினார். அதனை நேரலையில் பார்த்தோம். மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தற்பொழுது பழச்சாறு அருந்தி இந்த உண்ணாவிரதத்தை நிறைவு செய்துள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வந்தனர். தற்பொழுது பழச்சாறு அருந்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்துள்ளனர்.